கட்டி இருக்கிறது வந்து 41 மாதம் கட்டியிருக்கா. 11,020 ரூபா கட்டியிருக்கா. அது இப்போ அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதை கட்ட முடியல. வீட்டில் ஆள் இருந்துங்கன்னா ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தலைமுறை ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட் ஓட்டிட்டாங்க. மரியாதை குறையாம பேசி அசிங்கமா பேசி. இதுபோல சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. தனியார் நிறுவனங்கள் எடுக்கும் புதிய யுக்தி என்ன என்று பார்ப்போம். நண்பர் ஒருவருக்கு நடந்த உண்மை சம்பவம். தனியார் நிதி நிறுவனத்தின் அராஜகம். விபத்தில் சிக்கிய வாகனத்தை பறிமுதல் செய்து ஏலத்தில் விற்ற அவலம். தொழிலாளி தற்கொலை முயற்சி. தொழில் தொடங்குவதற்காக வாங்கிய கார் விபத்தில் சிக்கிய நிலையில் மனிதாபிமானமின்றி நடந்து கொண்ட தனியார் நிதி நிறுவனத்தின் செயலால் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துள்ளது. வாகனத்தை பறிமுதல் செய்தது மட்டுமன்றி வீட்டை ஜப்தி செய்துவிடுவோம் என மிரட்டியதால் பாதிக்கப்பட்டவர் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். சம்பவத்தின் பின்னணி. பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் தனது வாழ்வாதாரத்திற்காக சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பழைய கார் ஒன்றை வாங்கியுள்ளார். தன்னிடம் இருந்த 2.50 லட்சத்தை முன்பணமாக செலுத்திவிட்டு மீதி தொகைக்கு ஒரு பிரபல தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்றுள்ளார். இதற்கான மாத தவணைகளை EMI முறையாக செலுத்தி வந்த நிலையில் எதிர்பாராத விதமாக 3வது மாதமே கார் பெரும் விபத்துக்குள்ளானது. விபத்தில் காயமடைந்ததாலும் வண்டியை சரி செய்ய பணம் தேவைப்பட்டதாலும் அந்த மாதம் தவணை செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தனது உடல்நிலை மற்றும் விபத்து குறித்து நிதி நிறுவனத்திடம் முறையிட்டும் அதை ஏற்க மறுத்த அந்நிறுவனம் அடாவடியாக வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளது. வாகனத்தை வைத்து தொழில் செய்த அவருக்கு கார் பறிமுதல் செய்யப்பட்டதால் வருமானம் முற்றிலும் முடங்கியது. இந்நிலையில் 1 வருடம் கழித்து அந்த நிறுவனம் அனுப்பிய நோட்டீஸ் அவரை மேலும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. விதி மீறல்களும் மிரட்டல்களும். அந்த நோட்டீஸில் 6 லட்சம் மதிப்புள்ள வண்டி வெறும் 3 லட்சத்திற்கு ஏலம் விடப்பட்டதாகவும் மீதமுள்ள 1.50 லட்சத்தை உடனடியாக கட்ட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. தவணை கட்ட தவறியதற்காக அவர் ஊரிலேயே இருந்தும் தலைமறைவாகிவிட்டார் என ஊடகங்களில் விளம்பரம் செய்துள்ளனர். மேலும் நிலுவைத் தொகையை கட்டாவிட்டால் வீட்டை ஜப்தி செய்துவிடுவோம் என அடியாட்களை வைத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், ரிசர்வ் வங்கியின் விதிமுறைப்படி ஒரு வாகனத்தை ஏலம் விடுவதற்கு முன் உரிமையாளருக்கு முறையான நோட்டீஸ் வழங்கப்பட வேண்டும். சந்தை விலையை விட குறைவான விலைக்கு ஏலம் விடுவதும் சம்பந்தமே இல்லாத அசையா சொத்துக்களை வீடு ஜப்தி செய்வோம் என மிரட்டுவதும் சட்டப்படி குற்றமாகும் என்கின்றனர். தற்போது வேறு வழியின்றி மீண்டும் கடன் பெற்று அந்த பணத்தை செலுத்திவிட்டு செய்வதறியாது திகைத்து நிற்கிறார் அந்த தொழிலாளி. தனியார் நிதி நிறுவனங்களின் இதுபோன்ற அத்துமீறல்களை கட்டுப்படுத்த அரசு கடுமையானமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. இதுபோன்ற வழக்குகளை கோர்ட் முழுமையாக விசாரித்த பின்னரே வீட்டை ஜப்தி செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறோம்.